உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக சித்தர்கள் அப்படின்னாலே அவர்கள் சித்த மருத்துவத்தில் சிறந்தவர்கள்ங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வள்ளல் பிரானும் ஒரு மிகச்சிறந்த சித்த மருத்துவராக இருந்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக ஒரு 465 மூலிகைகளோட பெயர்களை அவர் எடுத்து கொடுக்குறாருங்க. ரொம்ப வியப்பாக இருக்குது. பல மூலிகைகளோட பெயர்களை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அதை தவிர அந்த மூலிகைகள் எல்லாம் தமிழ் நிலத்தில் விளைந்திருந்தன, தமிழ் நிலத்தில் வளர்ந்திருந்தன. அதை வைத்து நம்முடைய சித்தர்கள் நம்முடைய தமிழ் மக்களுக்கு சித்த வைத்தியத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார்கள். அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்! இந்த மண்ணில் தான், இந்த நிலத்தில் தான், நம்மோட பூமியில் தான் இத்தனை மூலிகை மருந்துகளும் விளைந்தன. அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் இப்போ அதெல்லாம் தொலைச்சிட்டோமா, மறந்துடுச்சா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனாலும் இன்றளவும் தமிழ் நிலத்தில் சித்த மருத்துவம் என்பது மிகச்சிறப்பான நிலையில் செழிப்பாக இருக்கிறது. சித்த மருத்துவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய வள்ளல் பிரான் ஒரு கடிதத்தில் ஒரு உணவு குறிப்பை கொடுக்கிறார். ரத்ன முதலியாருங்கிற அவரோட அன்பருக்கு, அவரோட சன்மார்க்கிக்கு ஒரு உணவு குறிப்பை கொடுக்கிறார். அந்த உணவு குறிப்பில் எப்படி சாப்பிடணும், எதையெல்லாம் சேர்த்துக்கணும்னு திரும்பவும் சொல்கிறார். பொதுவாக அந்த உபதேச குறிப்புகளில் உணவை பற்றிய அந்த மருத்துவத்தையும் சொன்னாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் எழுதுகின்ற கடிதத்தில் கூட இப்படியான உணவு குறிப்பை கொடுப்பது என்பது வள்ளல் பிரானுடைய சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்முடைய வள்ளல் பிரான் ரத்ன முதலியாருக்கு எழுதிய அந்த கடிதத்தை கொஞ்சம் வாசித்து பார்த்துடலாம். தம்முடைய தேகத்தை சாக்கிரதையாக உபசரித்து வர வேண்டும். சாக்கிரதை என்பது அருந்தல் பொருந்தல்களில் மித போசனம் மித போகம். மித போஜனமாவது கோபம், விராகம், அலட்சியம், முயற்சி, விரைவு இவை முதலிய ஏதுக்களால் குறைத்தல். விருந்து, சுவை, விருப்பம் முதலிய ஏதுக்களால் ஏற்றல் இல்லாமல் சமமாக பொசித்தலாம். மித போகமாவது அதி பரிச்சயம், அதி ஞாபகம் முதலிய ஏதுக்களால் இரவு பகல் தோற்றாது பொருந்தல். விராகம், அலட்சியம் முதலிய ஏதுக்களால் பொருந்தாதிருத்தல். இனி மருந்து கொள்ளும்போது நெய் நல்லதாக கொண்டு சாப்பிட வேண்டும். பாலும் அவ்வாறே. நான் தம்முடைய தேகத்திற்கு விசேஷம் திடம் உண்டாகத்தக்க ஔஷதம் கொண்டு வருவேன். அது பரியந்தம் முன் குறித்தபடி சாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கடிதத்தை 10/6/1861 வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார் ரத்ன முதலியாருக்கு. இதை பற்றி ஒரு குறிப்பு சுவாரஸ்யம் கூட உண்டு. என்னென்னா, இந்த கடிதத்தில் அவர் கையெழுத்து போட்டிருந்தார்ல, அந்த கையெழுத்தை பின்னால் வந்த அன்பர்கள் அப்படியே வெட்டி எடுத்து ஒரு மிகச்சிறந்த நினைவு சின்னமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக நமக்கு தெரிய வருது. சரி, இப்போது நம்முடைய வள்ளல் பிரான் ரத்ன முதலியாருக்கு எழுதிய அந்த கடிதம், அதில் அருந்தல் பொருந்தல் அந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அருந்தல் அப்படின்னா உணவு அருந்துதல், நீர் அருந்துதல், நீராகாரம் அருந்துதல் இப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். பொருந்தல் என்றால் இல்லறத்தில் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், திருமணமான கணவன் மனைவிமார்கள் எப்படி லௌகீகத்தில் இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்பதையும் மிக கண்ணியமான வார்த்தைகளில், மிகவும் கௌரவமான வார்த்தைகளில் நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். அதுதான் ஒரு சித்தரோட சிறப்பு. ஏனென்றால் இந்த மாதிரியான தாம்பத்தியத்தை விட்டவர்கள் அவர்கள் அப்படின்னா கூட மற்றவர்கள் சரியான நிலையில் தாம்பத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அக்கறையும் அவர்களுக்கு இருக்கிறது. நான் துறவு மேற்கொண்டாச்சு, அதனால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன் என்பதாக இல்லாமல் ஒரு ஞானி நிலையில், ஒரு பற்றற்ற நிலையில் எப்படி தாம்பத்தியம் மேற்கொண்டால் ஆரோக்கியமான இல்லறத்தை உருவாக்கலாம், ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் என்கின்ற குறிப்பையும் ஒரு சித்த மருத்துவராக வள்ளல் பிரான் கொடுக்கிறார். கடிதத்தை திரும்ப படிக்கலாம். தம்முடைய தேகத்தை சாக்கிரதையாக உபசரித்து வர வேண்டும். சாக்கிரதை என்பது அருந்தல் பொருந்தல்களில் மித போசனம் மித போகம். இது ரெண்டுமே மிக முக்கியம் ஒரு சுகமான இல்லறத்துக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். எதுலேயுமே மிதமாக இருக்க வேண்டும். அதனால் மித போசனமும் இருக்க வேண்டும், மித போகமும் இருக்க வேண்டும் என்பதை கண்ணியமான வார்த்தைகளில் நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். மித போசனம் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறார் பாருங்க. மித போசனமாவது கோபம், விராகம், அலட்சியம், முயற்சி, விரைவு இவை முதலிய ஏதுக்களால் குறைத்தல். அது ரொம்ப நம்ம செய்வோம் தெரியுமா?
கோவம் வந்துடுச்சுன்னா சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுவோம். அலட்சியம் வந்துடுச்சுன்னா ஆமாம் நீ எல்லாம் பெருசாக சமைச்சு கொடுக்குற, நான் அதை சாப்பிடணுமாக்கும் அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்தால் அதனாலும் நான் சாப்பிடாமல் இருப்போம். இப்படியாக சில பல விஷயங்களால் மனநிலையை கொண்டு நாம் உணவை தவிர்ப்போம். அது தவறு என்று சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு இது. மனநிலை உச்சபட்சத்தில் இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம நிறைய சாப்பிடுவோம், ரொம்ப கோபமாக இருந்தாலும் சாப்பிடாமல் இருப்போம், அலட்சியமாக இருந்தால் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் சாப்பிடாமல் அவர்கள் கொடுக்கின்ற உணவை தவிர்ப்போம் தெரியுமா. இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் தவறு என்று சொல்கிறார். இப்படி உணர்வுகளுக்கு ஆட்பட்டு உணவை அதிகமாகவோ மிக குறைவாகவோ எடுத்துக்கொள்ளாமல் மித போஜனம் செய்ய வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. அடுத்தது, விருந்து சுவை விருப்பம் முதலிய ஏதுக்களால் ஏற்றல் இல்லாமல் சமமாக பொசித்தலாம். ஒன்று குறைக்கிறதும் தப்பு, இன்னொன்று விருந்து அதுக்கு போயிட்டு நான் ஒரு கட்டு கட்டிட்டு வர்றேன்னு சொல்கிறதும் தப்பு. இந்த உணவு ரொம்ப சுவையாக இருக்குது அதனால் எனக்கு பிடிச்சதை நான் திரும்ப சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இந்த உணவு எனக்கு விருப்பமானது அதனால் நான் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்டு நாம் வாங்கி வாங்கி குடிக்கிறது அதுவும் தப்பு. எனவே மித போசனம் என்பது மிக முக்கியம். அடுத்தது மித போகத்துக்கு வர்றார் பாருங்க. மித போகமாவது அதி பரிச்சயம் அதி ஞாபகம் முதலிய ஏதுக்களால் இரவு பகல் தோற்றாது பொருந்தல். நேரங்காலம் இல்லாம இப்படியாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தவறு என்று சொல்கிறார் வள்ளல் பிரான். அதன் மூலமாக சக்தி விரயமாகும் என்றும் சொல்கிறார். சரி, வேற என்ன சொல்றார் பாருங்க. விரகம் அலட்சியம் முதலிய ஏதுக்களால் பொருந்தாதிருத்தல் அதுவும் தவறு. எப்படி உணவை மறுக்கிறோமோ, கோபதாபங்களால் அலட்சியத்தால் உணவை மறுக்கிறோமோ, அதுபோல் லௌகீகத்தை தாம்பத்தியத்தை இந்த மாதிரி உணர்வுகளால் உணர்வெழுச்சிகளால் தவிர்ப்பதும் தவறு என்று சொல்கிறார். சரி, இப்போ ரத்ன முதலியாருக்கு வர்றார் பாருங்க. அவரோட உடல் நலத்துக்கான குறிப்பை சொல்கிறார். இனி மருந்து கொள்ளும் போது நெய் நல்லதாக கொண்டு சாப்பிட வேண்டும், பாலும் அவ்வாறே. ஒவ்வொரு தடவையும் மருந்து சாப்பிடும்போது கூடுதலாக நெய்யையும் எடுத்துக்கோங்க, பாலையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, சொன்னது மட்டுமா? வள்ளல் பிரான் எப்போதும் சொல்வதை தாண்டி அவரும் சில கருத்துக்களை செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்றார் பாருங்க. பல மருந்துகளை செய்து கொண்டு வருகிறேன்கிற அக்கறையோடு சொல்றார் பாருங்க. நான் தம்முடைய தேகத்திற்கு விசேஷம் திடம் உண்டாகத்தக்க ஔஷதம் கொண்டு வருவேன், அது பரியந்தம் முன்குறித்தபடி சாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களோட உடல் நலனுக்காக நான் சிறப்பான உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி கஸ்டமைஸ் செய்து சில ஔஷதங்களை மருந்துகளை கொண்டு வருவேன். அது வர்ற வரைக்கும் நீங்கள் நான் சொன்னபடி உணவை மேற்கொள்ளுங்கள், உணவையும் மித போஜனத்தையும் மித போகத்தையும் மேற்கொள்ளுங்கள் என்று ஒரு தந்தையின் கனிவோடு, ஒரு ஞானியின் சிந்தனை தெளிவோடு, ஒரு துறவு மேற்கொண்ட ஒரு துறவியின் அக்கறையோடு சொல்கிறார் என்றால் இதுதான் நம்முடைய வள்ளல் பிரானின் சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடிதம். தெரிந்து கொண்டோம், நாமும் அப்படி இருக்க முயற்சி செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.